என்ன ஹஸ்பண்ட் சார் அப்படி பாக்குறீங்க? மாரி, இந்த வெளிச்சத்துல நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன ஹஸ்பண்ட் சார் நீங்க? நானே கரண்ட் இல்லாம கொசு கடியில நீங்க எப்படி தூங்க போறீங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க வேற. என்ன தூங்குறதா? அப்புறம் தூங்காம வேற என்ன பண்றது? இல்ல மாரி, நமக்கு வசதியா கரண்ட் வேற இல்ல. ஹஸ்பண்ட் சார், நீங்க எப்படி தூங்க போறீங்கன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். என்ன ஹஸ்பண்ட் சார் நீங்க? நான் ஏசில தூங்குனதை விட இப்படி உன் கூட கொசுக்கடியில தூங்குறது தான் ஒரு வித ஹாப்பியா இருக்கு. நீ என்ன நினைச்சு கவலைப்படாத மாரி. நான் எங்க இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, யார் கூட இருக்குங்கிறதா முக்கியம். நான் உன் கூட நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன். சரி ஹஸ்பண்ட் சார், நீங்க படுங்க. சரி. மாரி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உனக்கு வேணும்னா நான் விசிறி விடுறேன், குடு. வேண்டாம் ஹஸ்பண்ட் சார், நீங்க படுங்க. வேண்டாம் மாரி, நீ குடு. அட சொன்னா கேளுங்க, நீங்க படுங்க ஹஸ்பண்ட் சார், நான் விசிறேன். சரி. மாரி, இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டம்லாம் போதும் மாரி. இனிமே நீ எந்த கஷ்டமும் பட வேண்டாம். உன்னை நான் நல்லபடியா பார்த்துப்பேன். கருப்பு உருவம்னு அரவிந்த் காட்டின போட்டோவை சூர்யா மட்டும் தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டா அது இன்னும் பெரிய பிரச்சனையாயிடுமே. இப்ப என்ன பண்றது? சூர்யாவை ஆஃப் பண்ணவே முடியாது, அவன் ஆஃப் ஆகவும் மாட்டான்.
ஹலோ, எங்க இருக்க? இப்பதான் வீட்டுக்குள்ள வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நீ முன்ன விட இப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன், என்னாச்சு? எதுக்காக இப்படி திடீர்னு எச்சரிக்கை பண்றீங்க? இங்க ஒரு தப்பு நடந்து போச்சு. அதனால ஒரு பெரிய சிக்கல் ஆயிடுச்சு. என்ன தப்பு? என்ன சிக்கல்? அன்னைக்கு நீ வந்துட்டு போனப்போ சூர்யா உன்னை பிடிக்க ட்ரை பண்ணால. நான் தான் சூர்யா கையில கிடைக்கலையே, அப்புறம் என்ன? நீ சூர்யா கையில கிடைக்கலதான். ஆனா சூர்யாவுக்கு அரவிந்த் மேல டவுட் வந்துருச்சு. ஓ, சூர்யா அரவிந்த மிரட்டி கேக்கும்போது அரவிந்த் சூர்யா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் போன் கேலரியில இருந்த யாரோ ஒருத்தனோட போட்டோவை காமிச்சு நீதான்னு சொல்லி அவன் தப்பிச்சிட்டான். அவ்வளவுதானே, விடுங்க, நல்லதா போச்சு. ஐயோ, அதுலதான் சிக்கலே. சிக்கலா? என்ன சிக்கல்? சூர்யா சும்மா எல்லாம் இருக்க மாட்டான். அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு ஒன்ன தேடுறேன்னு அந்த ஆளை தேடி கண்டுபிடிப்பான். கடைசியில அந்த ஆளு நீ இல்லங்கிற உண்மை தெரிய வந்தா அதனால நம்ம அரவிந்துக்கு தானே பிரச்சனை. சிக்கல் புரியுது, இப்ப என்ன பண்ணணும்? அரவிந்த் சூர்யா கிட்ட காட்டின அந்த ஆளோட போட்டோ இருக்குல்ல, அத உனக்கு இப்ப நான் அனுப்புறேன். நீ சூர்யாவுக்கு முன்னால போய் அந்த ஆள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவனை ஊரை விட்டு எங்கேயாவது அனுப்பி விட்டுரு. இல்லனா சூர்யா கண்ணுல மாட்டாம அவனை மறைச்சு வை. அதுதான் நமக்கு நல்லது. அவ்வளவுதானே, நீங்க போட்டோ அனுப்பி வைங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. இப்பவே அனுப்பி வைக்கிறேன். நான் காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா? சார் வாங்க, எல்லாம் கோயம்பேட்டுல இருந்து இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. கீரை இருக்கு, முட்டைக்கோசு இருக்கு, வெண்டைக்காய் இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு, தக்காளி இருக்கு. வேணுன்றத அள்ளிங்க சார். முருங்கக்காய் கொடுங்கண்ணா. சார் நீங்களே வேணுன்றத எடுத்துங்க சார். எல்லாமே பிச்சிக்காய் தான். எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும், கறிக்கும் நல்லா இருக்கும். 2 போதும். சரிங்க சார். வெண்டைக்காய் 1/4 கிலோ. நல்லா பிஞ்சா பார்த்து போடுங்க, முத்துனதா போட்டுற போறீங்க. சரிங்க சார். என்ன சூர்யா சார் நிக்கிறாரு? சூர்யா சார், காய்கறி வாங்குற வரைக்கும் வந்துட்டீங்க போல இருக்கு. மாரிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கலாம் தான் நானே வந்தேன். மாறி போக வேண்டாம் தான் சொன்னா. நல்ல விஷயம் தானே சார். சார், ஆம்பளைங்க சாப்பிடறதோட நிறுத்தக்கூடாது. இந்த மாதிரிலாம் கடைக்கு வந்து காய்கறி எல்லாம் என்ன விலைக்கு விக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் சார். அதுலயும் பொருளாதாரம் இருக்குல்ல. சரியா சொன்னீங்க சார். மக்களோட கஷ்டம் தெரிஞ்சவங்க, அத பத்தி நல்லா புரிஞ்சவங்க மேல உட்காந்து வரி போட்டா நல்லா இருக்கும். அப்படி இல்லாததாலதான் ஏகப்பட்ட வரியை போட்டு பாடப்படுத்துறாங்க சார். நான் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுங்கண்ணா. சரிங்க சார். அட, நல்ல எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க சார். பக்கா மிடில் கிளாஸ் காமன் மேன் ஆயிட்டீங்க. எல்லாமே வாழ்க்கை கத்து கொடுக்கிற பாடம் தான் முருகன். அண்ணா எவ்வளவு ஆச்சுண்ணா? சார் முருங்கைக்காய், வெண்டைக்காய், கோசு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 150 ரூபா ஆச்சுங்க சார். ஓகே, இந்தாங்கண்ணா. சரிங்க சார். சூர்யா சார், கருப்பு உருவம் பத்தின ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? இல்ல முருகன், அரவிந்த் அனுப்பின போட்டோ மட்டும்தான் இருக்க. அந்த ஆளை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும், எல்லா உண்மையும் தெரிய வந்துடும். ஓகே சார், நானும் தேடிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவான் சார். இவன் வேற சூர்யா கண்ணுல பட்டா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? சார் இந்தாங்க சார். தேங்க்ஸ்ண்ணா. ஏன்பா 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்குமா? சேஞ்ச் இல்லைங்க சார். அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சே எக்ஸ்கியூஸ் மீ. கண்டிப்பா சார். சார் ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை வேணும், இருக்குமா? சார் உங்களை தான் சார் கேட்குறேன், சேஞ்ச் இருக்குமா சார்? ஏய், அன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, இன்னைக்கு எங்கிருந்து நீ தப்பிக்கவே முடியாதா? ஏய், என்ன அடையாளம் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சில்லறை கேட்கற மாதிரி வந்து நடிக்கிறியா? சார் நான் சில்லறை தானே சார் கேட்டேன். இருந்தா கொடுங்க, இல்லைன்னா விடுங்க. அதுக்காக ஏன் சார் இப்படி நடந்துக்கிறீங்க? கையெடுங்க சார். ஏய், என்ன நடிக்கிறியா? நீ தானே அந்த கருப்பு உருவம்?
மாரியும் என்னையும் கொலை பண்ண பார்த்தது நீதானே? உண்மையை சொல்றா. சார் தயவு செஞ்சு கையெடுங்க சார். அடிங்க. சூர்யா சார், இவங்கிட்ட இப்படிலாம் கேட்டா பதில் கிடைக்காது. விசாரிக்க வேண்டிய விதத்துல கேட்டா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஏய், வாடா. கையெடுங்க சார், நான் அப்படி பண்ணவே இல்லை சார். சார் விடுங்க சார். குன்றும். ஏய், என்ன ஒழுங்கு மரியாதை நினைப்பா? சொல்லு. உன்னை யார் சார், அனுப்புறது? சொல்லுங்க. நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல சார். கொலை உன்னை யார் ஏய், அனுப்புனா? சொன்னா புரிஞ்சுக்கோங்க சொல்றா. ஒழுங்கு சார், மரியாதை நீங்க உண்மை நினைக்கிற ஆள் நான் இல்ல சொல்ல சார். சார், ஏய். யார் அது? என்ன வேணும்? ஏய், யார் அது? சூர்யா சார். ஏய், சூர்யா சார், வாங்க வாங்க. நீங்க அங்க போய் பாருங்க. சரி சார். ஏய், சொன்னா கேளு. வேண்டாம். ஏய், ஏய், யாரா நீ? சொல்லுடா. சூர்யா சார், யாரும் பாருங்க சார். ஏய். சார், என்ன சூர்யா சார், அவன் யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சுதா? ஏன் சார் அவன் மொத்த பார்த்தன ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இவனை நான் பார்த்திருக்கேன். இவன் கூட நான் பழகியிருக்கேன். எனக்கு பழக்கமானவன் தான். எங்க குடும்பத்துக்கு நெருக்கமானவன். என்ன சார் சொல்றீங்க? உங்க குடும்பத்துக்கு நெருக்கமானவனா? ஆமா, அவன் பேர் சண்முகம். எங்க வீட்டுல 20 வருஷமா வேலை பார்த்தவன். ஹலோ, ஒரு முக்கியமான விஷயம், அது சொல்லதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம் சொல்லு. நான் போட்டோ அனுப்புனனே, அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அதுக்குள்ள அவன் சூர்யா கிட்ட மாட்டிக்கிட்டான். என்னது? சூர்யா கிட்ட மாட்டிக்கிட்டானா? பயப்படாதீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஆளை போட்டு தள்ளிடலான்னு கத்தி எடுத்துட்டு குத்த போயிட்டேன். சூர்யா அவனை காப்பாத்திட்டு என்னை விரட்டிட்டே வந்தான். அப்புறம் அப்புறம் என்னாச்சு? அந்த சூர்யா கூட முருகன் சேர்ந்துக்கிட்டான். ஆ? 2 பேருக்கிட்ட இருந்து நான் தப்பிக்கிறதுக்குள்ள சூர்யா என் முகமுடிய கலட்டி என்ன அடையாளம் பார்த்துட்டான். என்னது? சூர்யா உன்னை அடையாளம் பார்த்துட்டானா? ஆமா. ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, என்னாச்சு? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? கேக்குது, சொல்லு. நீ யாருங்கிற உண்மை சூர்யாவுக்கு தெரிஞ்சு போச்சா? என் முகமுடிய கலட்டின அந்த செகண்டே சூர்யா சாக்காயிட்டான். அநேகமா நான் தான் சண்முகன்னு அடையாளம் தெரிஞ்சிருக்கும். அதனால அவன் என்ன ஃபாலோ பண்ணல. அநேகமா என்னை பத்தி தெரிஞ்சுக்க சூர்யா உங்க வீட்டுக்கு வருவான். என் சம்பந்தப்பட்ட போட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அழிச்சிருங்க. சரி சரி, உடனே பண்ணிடுறேன். ச்சே.
எடுத்துக்கோங்க மாமா. தேங்க்ஸ்மா. ஏன் ஹாசினி எனக்கு காஃபி தர மாட்டியா? இப்பதானே வந்தீங்க. அதுக்குள்ள காஃபி குடிச்சிட்டு எங்க போறீங்க? வேலை வெட்டிக்கு ஏதாவது போறீங்களா? இல்லல. தருவோம். பேசாம இருங்க, தேடி வரும். இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? வாயை மூடிட்டு கொஞ்சம் பேசாம இருங்க. இந்த அவமானம் புதுசா? அரவிந்த், டேய் அரவிந்த், அரவிந்த் எங்கடா இருக்க? வெளியே வா. என்னாச்சு சூர்யா? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? டேய் அரவிந்த் எங்கடா இருக்க? வாடா வெளியே. என்ன விஷயம்னே தெரியலையே. சூர்யா மாப்பிள்ள எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்கான்னு புரியலையே. ஆஹா, சொன்ன மாதிரியே வந்துட்டானே. எப்படியாவது சமாளிக்கணும். வா சூர்யா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அரவிந்த் எங்கம்மா? எங்க இருக்கா அவன்? அவனை முதல்ல வர சொல்லுங்க. என்னாச்சு சூர்யா மாமா? நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்ல. என்னதான் ஆச்சு? என்ன மாமா நடந்தது? டேய் அரவிந்த் வாடா வெளியே. என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ, மாப்பு சட்டையை பிடிச்சி கிழிச்சிருவான் போல இருக்குதே. ஏய், எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன? எதுக்காக போய் சொல்லி ஏமாத்துன? சொல்றா. இல்ல ப்ரோ. என்னாச்சு சூர்யா? ஏ அரவிந்த், சூர்யாவுக்கு கோவம் வர அளவுக்கு நீ என்ன பண்ண? சூர்யா, அரவிந்த் என்னப்பா தப்பு பண்ணா? எதுக்காக இவ்ளோ கோவம்? இவ என்கிட்ட போய் சொல்லி இருக்காமா? உண்மையை சொல்றா. அன்னைக்கு உனக்கு அந்த கருப்பு உருவம் தெரியும்னு சொல்லி எனக்கு ஒரு போட்டோ சென்ட் பண்ணல, அது உண்மையா? அந்த உருவம் யாருன்னு உனக்கு தெரியுமா? சொல்றா. அது மகளே, சின்ன மாப்பிள்ள மாட்டிக்கிட்டான் போல இருக்குது. மாட்டினா எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலையே. வாயை மூடிட்டு அமைதியா இருந்துச்சு. சரி, ஏய், பதில் சொல்றா. நீ கொடுத்த போட்டோ உண்மையா? ஆமா ப்ரோ, உண்மைதான். பொய் சொல்லாத. மாட்டிக்கிட்டான். முருகன், ஆஹா, நீ கொடுத்த போட்டோல இருக்கிற ஆளு இவருதான். ஆனா இவருக்கும் அந்த கருப்பு உருவத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சார், எதுக்காக என் போட்டோவை கொடுத்து இவ்வளவு சிக்கல்ல மாட்டி விட்டீங்க? நல்ல வேலை, காலையில இவங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த கருப்புருவம் வந்ததுனால நான் தப்பிச்சேன். இல்லைன்னா இவங்க என்ன நம்பியிருப்பாங்களா? கருப்பு உருவம் உனக்கு தெரியும்னு தப்பான போட்டோவை கொடுத்து என்னை ஏமாத்திருக்கல்ல? எதுக்காக என்னை ஏமாத்தின? ஏன் இப்படி பண்ண? நான் என் சொத்தை எல்லாம் உன் பேருக்கு எதுக்கு எழுதி கொடுத்தேன்னு தெரியுமா? எனக்கும் மாறிக்கும் உன்னால எந்த தொந்தரவும் வரக்கூடாது, நாங்க நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக தான். ஆனா நீ உண்மையை மறைச்சு என்னை ஏமாத்தி இருக்க. ஏன் இப்படி பண்ண? வேண்டாம் மாப்பிள்ள. கருப்பு உருவத்தால மாறிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சு, அப்புறம் நான் தம்பியும் பார்க்க மாட்டேன், போலீஸ்லயும் ஒப்படைக்க மாட்டேன். சூர்யா, மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. அரவிந்த் மேல நான் பயங்கர கோவத்துல இருக்கேன். நீங்க போங்க. டேய் அரவிந்த், ஏன்டா இப்படி பண்ற? எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டியா? போடா அப்படி. சாரிமா. உனக்கு எத்தனை தடவை நான் புத்திமதி சொல்றது? எப்ப பார்த்தாலும் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க நீ. சாரிமா, அன்னைக்கு ப்ரோ கேட்கும்போது ஏதோ பதட்டத்துல இருந்தேன், அதனால தான் ஏதோ ஒரு போட்டோவை அனுப்பி விட்டேன். சாரி ப்ரோ.
சாரிப்பா சூர்யா. இவன் தான் ஏதோ பதட்டத்துல பண்ணிட்டதா சொல்றானே. இல்லம்மா, அந்த கருப்பு உருவத்துக்கும் இந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இருக்க. என்ன சூர்யா சொல்ற? என்னையும் மாரியும் கொலை பண்ண பார்த்த அந்த கருப்பு உருவம் வேற யாரும் இல்ல டாடி. உங்களுக்கும் கூட நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் தான். எனக்கு தெரிஞ்சவனா? யார் சூர்யா அவன்? 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல வேலை பார்த்தானே சண்முகம், அவன் தான் டாடி அந்த கருப்பு உருவம்.